Hi students, today we will see the Unit 5 Magnetism and Electromagnetism continuation. Transformer. Transformer is a device used for converting low voltage into high voltage and high voltage into low voltage. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு டிவைஸு எதை வந்து கன்வெர்ட் பண்ணுது இப்போ லோ வோல்டேஜாக இருந்தது அப்படின்னாக்கா அதை என்னது ஹை வோல்டேஜாக மாற்றி கொடுக்கணும். ஹை வோல்டேஜில் இருக்கக்கூடியதை என்ன பண்ணணும் லோ வோல்டேஜுக்கு மாற்றி கொடுக்கணும். அது மாதிரி இருக்கிறத தான் என்னன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன். இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மரு? எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். இதில் பார்த்தோன்னாக்கா பிரைமரி செகண்டரி ரெண்டு காயிலும் வந்து இன்சுலேட் ஆகிருக்குது. த அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த பிரைமரி காயில் இன்டியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் த அயன் ரிங்ஸ். இதில் அல்டர்னேட் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது என்னாவது பிரைமரி காயிலில் இன்டியூஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அயன் ரிங்கில் மாறுது. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த அயன் ரிங் இன்டியூசஸ் ஏ வேரியிங் இஎம்எஃப் இன் த செகண்டரி காயில். அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு அயன் ரிங்கில் இன்டியூஸ் ஆகி வேரி ஆகி செகண்டரி காயிலுக்கு வந்து போகிறதுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தோன்னாக்கா இது பிரைமரி காயில். பிரைமரி காயிலிருந்து என்ன ஆகுது? செகண்டரி காயிலில் இன்டியூஸ் ஆகி போகுது. இப்போ பார்த்தோன்னா செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் வந்து அயன் கோரு. இது பிரைமரி காயில். பிரைமரி காயிலில் என்ன பண்ணுறாங்க 110லேருந்து 120 இதை பார்த்தோன்னா ஹை வோல்டேஜாக மாற்றி கொடுக்குது. அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது? ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜுக்கு மாற்றி கொடுக்குது. பிரைமரி காயிலில் பார்த்தோன்னா 220 வேர்ல்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுது? செகண்டரி காயிலில் 110 வேர்ல்ஸாக 110 to 120 வேர்ல்ஸாக வந்து மாற்றி கொடுக்குது. Depending upon the number of turns, the primary and secondary coils, we can step up or step down the voltage in the secondary coil. இப்போ பார்த்தோன்னாக்கா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து அதிகமாக இருந்தது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அப்படின்னாக்கா இன்டியூஸ்டு இதுவும் எப்படி இருக்கும்? வோல்டேஜும் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். கம்மியாக நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருந்ததுன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்டு டு சேஞ்ச் ஏ லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு ஏ ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் கால்ட் ஏ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக மாற்றுறத என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். விஎஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணக்குள்ள? விபியை compare பண்ணக்குள்ள. In a step up transformer, the number of turns in the secondary coil is more than the number of turns in the primary coil. இப்போ பார்த்தோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பார்த்தோன்னாக்கா பிரைமரி காயிலில் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஏன்னா அது செகண்டரி காயிலில் நம்ம எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி காயிலில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கம்மியாகவும் இதில் பார்த்தோன்னாக்கா செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாகவும் வந்து இருக்கும். அப்போ என்எஸ்ஸு எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். எதை விட? என்பியை விட. இப்போ என்எஸ் அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். என்பி அப்படின்றது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். The transformer used to change a high alternating voltage to a low alternating voltage is called a step down transformer. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எது? அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ்லேருந்து என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறோம்? ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ்லேருந்து லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தோன்னாக்கா எது வந்து கிரேட்டராக இருக்கும்? பிரைமரி வந்து எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். செகண்டரி வந்து கம்மியாக இருக்கும். இன் ஏ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி காயில்ஸ் ஆர் லெஸ். ஏன்னாக்கா அதிகமாக இருக்கிற வோல்டேஜை தான் கம்மி பண்ணுறோம். அப்போ செகண்டரி காயில் எப்படி இருக்கும்? கம்மியாகவும்
பிரைமரி காயில் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ transformer, the number of turns in the secondary coil are less and the number of turns in the primary coil. அப்போ நம்பர் ஆஃப் காயில் பார்த்தோன்னா பிரைமரி காயில் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். செகண்டரி காயிலில் கம்மியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்பர் ஆஃப் காயில்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணணும்னு சொன்னோம், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜில் வந்து கம்மியாக்கி கொடுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு செகண்டரி காயிலில் எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். பிரைமரி காயிலில் அதிகமாக இருக்கும். Do you know a step of transformer increase the voltage but it decrease the current and vice versa. Step up transformer voltage தான் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் கரண்ட் என்ன பண்ணுது, decrease பண்ணுது. Basically there will be loss of energy in a transformer in the form of heat, sound, etc. பேசிக்கலாக வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி வந்து லாஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது எனர்ஜி, ஒன்று ஹீட்டாவோ இல்லை சவுண்டாவோ வந்து லாஸ் ஆகுது. The formula pertinent to the transformer are given in the following equation. So number of primary turns NP divided by number of secondary turns NS is equal to primary voltage VP by secondary voltage VS. Number of secondary turns NS divided by number of primary turns NP is equal to primary current IP divided by secondary current IS. A transformer cannot be used with the direct current DC source because current in the primary coil is constant. டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுறதில்ல, எப்பயுமே டைரக்ட் கரண்ட் சோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிரைமரி காயில் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. Then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil. அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் நடக்கிறது இல்லை செகண்டரி காயிலில். அண்ட் ஹென்ஸ் நோ இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்ட் இன் த செகண்டரி காயில். அதனால் பார்த்தோன்னாக்கா எந்த ஒரு இஎம்எஃப்பும் செகண்டரி காயிலில் இன்டியூஸ் ஆகிறதும் இல்லை. ப்ராப்ளம் 3. The primary coil of a transformer has 800 turns and the secondary coil has 8 turns. It is connected to a 220 volt AC supply. What will be the output voltage? இப்போ அவுட்புட் வோல்டேஜ் பிரைமரி காயில் டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை டர்ன்ஸ்னு கொடுத்துட்டாங்க, செகண்டரி காயிலில் எத்தனை டர்ன்ஸ்னு கொடுத்துட்டாங்க, வோல்டேஜும் எவ்வளோ சப்ளை ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கேட்குறேன். இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் ES by EP ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ES by EP is equal to NS by NP. நம்மளுக்கு என்ன வேணும், செகண்டரி காயிலில் எவ்வளோ அவுட்புட்டு அப்படின்னு வேணும். ஸோ ES is equal to EP டிவைடில் இருக்கிறது அந்த சைடு போச்சுனாக்கா என்ன ஆகும், NS by NP இன்ட்டு EP. அப்போ NS எவ்வளோ 8 டிவைடட் பை 800 இன்ட்டு 220. இப்போ 80 என்ன ஆகும், கேன்சல் ஆச்சு அப்படின்னாக்கா 1/100 இன்ட்டு 220. அப்போ 220 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணால் 2.2 வோல்ட்டு. அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்ஸு என்னென்ன அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணுறோம். Electromagnets has create a great revolution in the field of engineering application. Electromagnet பார்த்தனா great revolution எங்கே நடக்குது அதிகமாக, engineering applicationல. In addition, this has caused a great impact on various fields such as medicine, industry, space, etc. அது மட்டும் இல்லாமல் இதோடைய தாக்கம் எங்கெங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெடிசனு, இண்டஸ்ட்ரி, ஸ்பேஸ்லலாம் வந்து இருக்குது. ஸ்பீக்கர். இன்சைட் த ஸ்பீக்கர் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ பர்மனன்ட் மேக்னெட். ஸ்பீக்கருக்குள்ள எலக்ட்ரோமேக்னெட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு முன்னாடி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. த பெர்மனன்ட் மேக்னெட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபர்ம்லி இன் பொசிஷன் வேரஸ் த எலக்ட்ரோமேக்னெட் இஸ் மொபைல். பர்மனன்ட் மேக்னெட் பார்த்தோன்னாக்கா ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது, ஒரே பொசிஷனில். எலக்ட்ரோமேக்னெட்டு மொபைலாக இருக்குது. ஆஸ் pulses of electricity pass through the coil of the electromagnet, the direction of its magnetic field is rapidly change. அப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சு காயில் எலக்ட்ரோமேக்னெட்டில் அப்படின்னாக்கா அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. திஸ் மீன்ஸ் தட் இட் இஸ் இன் டர்ன் அட்ராக்ட்
to and repel from the permanent magnet vibrating back and forth. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அட்ராக்ட் ஆகி ரிப்பல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. பர்மனன்ட் மேக்னெட் வந்து வைப்ரேட் ஆகி பேக்லேயும் வருது, ஃப்ரண்ட்லேயும் போகுது. The electromagnet is attached to a cone made of a flexible material such as paper or plastic, which implies this vibration. Electromagnet கோனு அப்படி இல்லைனா ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் பேப்பர் இல்லைனா பிளாஸ்டிக்கில் வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுது, வைப்ரேஷன் நடக்கிறது தெரியும். பம்பிங் சவுண்ட் வேவ்ஸ் இன் த சவுண்டிங் ஏர் டுவர்ட்ஸ் அவர் எஸ். அப்போ பம்ப் பண்ணோம் அப்படின்னா, பம்பிங் சவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா வேவ்ஸ் என்ன ஆகுது, நம்மளுடைய ஏருக்குள்ளே வருது. மேக்னெட்டிக் லீவிட்டேஷன் ட்ரெயின்ஸ். மேக்னெட்டிக் லீவிட்டேஷன் maglev is a method by which an object is suspended with no support other than magnetic field. இப்போ பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டை தவிர மற்ற எதுலேயும் சப்போர்ட் ஆகிறது கிடையாது. இன் maglev trains 2 set of magnets are used. இந்த maglev ட்ரெயினில் வந்து 2 செட்டு மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன் செட் டு ரிப்பல் அண்ட் புஷ் த ட்ரெயின் அப் ஆஃப் த ட்ராக். ஒரு செட்டு பார்த்தோன்னாக்கா ரிப்பல் ஆகிட்டு என்னது ட்ரெயினை வந்து புஷ் பண்ணணும், தள்ளணும் ட்ராக்ல. த அனதர் செட் டு மூவ் த ஃப்ளோட்டிங் ட்ரெயின் எஹெட் அட் கிரேட் ஸ்பீட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். இன்னொரு செட் ஆஃப் மேக்னெட் வந்து அந்த ட்ரெயின் வந்து புஷ் பண்ணுறத என்ன பண்ணணும், ஃப்ளோட் ஆகி ட்ரெயின் வந்து ஒரே ஸ்பீடில் வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாமல், உராய்வு இல்லாமல் ஸ்பீடாக வந்து போகணும். In this technology, there is no moving part. The train travels along a guideway of magnets which control the train stability and speed using the basic principle of magnets. இதில் பார்த்தோன்னாக்கா இந்த ட்ரெயினில் வந்து என்ன, அது ட்ராவல் கைட்வே வந்து எல்லாமே எதுதான், மேக்னெட் தான். அதுதான் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்டெபிலிட்டி பண்ணுது. அதோடைய ஸ்பீடு எல்லாமே பேசிக் பிரின்சிபல் வந்து மேக்னெட்டுடைய பிரின்சிபல் வச்சு தான் வந்து நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம். Nowadays, electromagnetic fields play a key role in advanced medical equipments such as hyperthermia treatment for cancer, implants and magnetic resonance imaging, and sophisticated equipments working based on electromagnetism can scan even minute details of the ஹியூமன் பாடி. இப்போ மெடிக்கல் சிஸ்டமில் எலக்ட்ரோமேக்னெட் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. எது எது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹைப்பர்தெர்மியா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, நம்ம பாடிக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம், மைனர் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அப்படின்றத மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஸ்கேன் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. மெனி ஆஃப் த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சச் as scanner, x-ray equipments and other equipment also use the principle of electromagnetism for their functioning. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கேனரு, எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்டு, மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் எலக்ட்ரோமேக்னட்டிசமாக அதோடைய ஃபங்க்ஷனிங்கில் வந்து நடக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next class.